திருப்பூரில் பரப்புரை மேற்கொள்ள கோவை விமான நிலையம் சென்றடைந்திருக்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் யுவராஜ். வணக்கம் யுவராஜ், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பரப்புரையை மேற்கொள்வதற்காக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுது கோயம்புத்தூர் வந்திருக்கின்றார். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் பகுதியில் பரப்புரை மேற்கொள்வதற்காக விஜய் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து தற்பொழுது சாலை மார்க்கமாக திருப்பூரில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு தற்பொழுது சாலை மார்க்கமாக விஜய் செல்ல இருக்கின்றார். வாகன பரப்புரை மேற்கொள்வதற்காக விஜய் திட்டமிட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வருகை தந்திருக்கின்றார். விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக சாலை நெடுகிலும் அதே போன்று விமான நிலையத்தின் நுழைவாயிலும் ஏராளமான கட்சியினுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் வந்து காத்துக் கொண்டிருக்கின்றனர். கிட்டத்தட்ட கட்சி ஆரம்பித்த பிறகு 3வது முறையாக விஜய் தற்பொழுது கோயம்புத்தூர் விமான நிலையத்திற்கு வருகை தந்திருக்கின்றார். இதற்கு முன்பாக பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான அந்த கருத்தரங்கமானது நடைபெற்றிருந்தது. அப்போதைய சமயத்திலும் அதே போன்று சமீபத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் பொழுது கோயம்புத்தூரில் தான் விஜய் வந்து ஈரோடுக்கு சென்றிருந்தார். அந்த வகையில் தற்பொழுது திருப்பூர் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த பரப்புரையில் கலந்து கொள்வதற்காக தற்பொழுது அதாவது அவினாசி பகுதியிலும் பெருமாநல்லூர் பகுதியிலும் இந்த பரப்புரையானது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் கோயம்புத்தூர் விமான நிலையத்திலிருந்து விஜய் செல்வதற்காக தற்பொழுது வருகை தந்திருக்கின்றார். தற்பொழுது அவர் விமானமானது தனி விமானமானது சென்னையிலிருந்து புறப்பட்டு கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் தரையிறங்கியிருக்கின்றது. கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் அவருடைய கட்சி தொண்டர்களும் அதே போன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர்களும் திருப்பூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர்கள் என கிட்டத்தட்ட அந்த கட்சியின் சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்கள் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். அதே போன்று கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள், முக்கிய நிர்வாகிகள், அணியை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாகிகளும் விஜய்க்கு உற்சாக வரவேற்பை அளிப்பதற்காக தற்போது காத்துக் கொண்டிருக்கின்றனர். கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் இறங்கியிருக்கக்கூடிய விஜய் தற்போது தன்னுடைய வழக்கமாக செல்லக்கூடிய பரப்புரை வாகனத்தில் ஏறி வெளியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கும் ரசிகர்களுக்கும் தன்னுடைய கைகளை அசைத்தபடியும் உற்சாகமான தன்னுடைய அந்த வாக்குகளை சேகரித்தபடியும் தற்பொழுது திருப்பூரை நோக்கி விஜய் செல்ல இருக்கின்றார். அவினாசி பகுதியில் விஜய் பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. திருப்பூர் மாவட்டத்தினுடைய தொண்டர்களும் அதே போன்று வேட்பாளர்களும் அந்த பகுதியில் நிறுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றனர். திருப்பூர் மாவட்டத்தினுடைய பொதுமக்களுக்கு விஜய் வந்து அந்த மாவட்டத்திற்கு முன்பாக தன்னுடைய கட்சியின் சார்பில் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்க இருக்கின்றார். அதே போன்று தன்னுடைய வழக்கமான அந்த வாக்கு சேகரிப்பையும் விசில் சின்னத்திற்கு தன்னுடைய பொதுமக்கள் தங்களுடைய வாக்குகளை அளிக்குமாறும் விஜய் தன்னுடைய வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட இருக்கின்றார். தான் நிறுத்திருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற வைப்பதற்கான அந்த வாக்கு சேகரிப்பையும்